ஹைதராபாத்தில் பிரபல தொழிலதிபரை சொந்த பேரனே சுமார் 70 முறை கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த குற்றச்சம்பவத்தின் பின்னணி குறித்து இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஹைதராபாத்தில் பிரபல நிறுவனமான வெல்ஜன் குழுமம் கப்பல் தயாரிப்பு, ஹைட்ராலிக் கருவிகள் தயாரிப்பு உள்ளிட்டவைகளை செய்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி இந்த நிறுவனத்தின் மதிப்பு சுமார் 460 கோடியாக உள்ளது. இந்த குழுமத்தின் தலைவராக இருந்தவர் 84 வயதான VC ஜனார்த்தனன் ராவ். இவர் தான் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பங்கை அரசு மருத்துவமனைகளுக்கும் திருப்பதி தேவஸ்தான போர்டுக்கும் நன்கொடையாக வழங்கி உதவுவதை ஒரு வழக்கமாக வைத்திருந்தார். இவருக்கு 2 மகள்களும் அவர்கள் மூலம் 2 பேரன்களும் உள்ளனர். மூத்த மகள் வழி பேரன் ஸ்ரீகிருஷ்ணாவை அண்மையில் ஜனார்த்தனன் ராவ் தனது கம்பெனியின் டைரக்டராக நியமித்தார். இரண்டாவது மகள் வழி பேரன் கீர்த்தி தேஜாவுக்கு சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான கம்பெனியின் ஷேர்களை டிரான்ஸ்பர் செய்துள்ளார் ஜனார்த்தனன் ராவ். இந்நிலையில் இரண்டாவது மகள் சரோஜினியும் அப்போதுதான் அமெரிக்காவிலிருந்து படிப்புகளை முடித்துவிட்டு நாடு திரும்பிய பேரன் கீர்த்தி தேஜாவும் தொழிலதிபர் ஜனார்த்தனன் ராவை பார்க்க வந்துள்ளனர். தாத்தா ஜனார்த்தனன் ராவிடம் பேரன் கீர்த்தி தேஜா பேசிக் கொண்டிருக்க மகள் சரோஜினி காஃபி போடுவதற்காக சமையலறைக்கு சென்றுள்ளார். அந்த நேரத்தில் கீர்த்தி தேஜா தன்னை சிறு வயது முதல் சரியாக பார்த்துக் கொள்ளவில்லை, பாரபட்சம் காண்பித்து வருகிறீர்கள், இப்போது கூட அண்ணன் ஸ்ரீகிருஷ்ணாவுக்குத்தான் டைரக்டர் பதவியை தந்துள்ளீர்கள் என்று தனது மனதில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் கொட்டி தீர்த்துள்ளார். அப்போது தாத்தா ஜனார்த்தனன் சமாதானம் செய்ய முயற்சித்துள்ளார். ஆனால் பேச்சுவார்த்தை சண்டையாக மாறியுள்ளது. கீர்த்தி தேஜா தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை வைத்து தனது தாத்தாவை சரமாரியாக குத்தியுள்ளார். அவரது சத்தம் கேட்டு ஓடி வந்த சரோஜினி தனது தந்தை மீது கீர்த்தி தேஜா கத்தியால் கொலைவெறி தாக்குதல் நடத்துவதை பார்த்து சத்தம் போட்டுள்ளார். தடுக்க முற்பட்டபோது தாய் சரோஜினியையும் அவர் 4 முறை கத்தியால் குத்தியுள்ளார். அதன் பிறகு கத்தியை காட்டி பாதுகாவலர்களை மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் கீர்த்தி தேஜா. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தொழிலதிபர் ஜனார்த்தன் ராவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் காயமுற்ற சரோஜினியை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். சுமார் 70 முறை ஜனார்த்தன் ராவ் குத்தப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் கொலையாளியான பேரன் கீர்த்தி தேஜாவை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.